GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சார் ஒரு 5 வருஷத்துலேயே இவரை விட்டுட்டு போயிடணும்னு நினச்சேன் சார். ஆனால் மகன்களை நினச்சி மகளை நினச்சி இது சரியாக வராதுன்னு இருந்துட்டேன். இப்போ அதே தானே பேர பிள்ளைங்களுக்கு செய்கிறீங்க. இப்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அதெல்லாம் அப்படிதாம்மா விடுமா, எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அதெல்லாம் அப்படிதாம்மா விடுமா. இந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு வார்த்தை இருக்கே சார், அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. அது 40 வருஷமாக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சார். இது மேலே எங்கேருந்து பண்ணுறது? லவ், கேர், நமக்கு ஒருத்தங்க இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லி அப்படின்னோடனே அழுதுட்டாங்க. அப்படிலாம் தேவைப்படணும் சார். ஆனால் வெறுத்து போச்சு சார். வேறு வழியே இல்லாமல் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தது, வேறு வழியே இல்லாமல் சகிச்சுட்டு வாழ்ந்தது தான் குடும்ப வாழ்க்கைன்னு யார் சொன்னா? குடும்ப வாழ்க்கைன்றது சிறப்பாக வாழ வேண்டும். சரியாக வந்தால் வாழணும், இல்லையா பாய் சொல்லிட்டு சிறப்பாக வாழணும். ஒரு வீட்டில் ஒரு பையன் தலையெடுத்து வரான், 22, 23 வயசு ஆகுது அவனுக்கு. இப்போ அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணுறத பார்க்குறான். இப்போ கூட அவன் பேச மாட்டான்னா இவன் என்னவா நம்ம வளர்க்குறான்? நான் முற்றும் வெறுக்கிற ஸ்மோக்கிங் ஸ்மெல், நிலை தடுமாறிய கண்கள், கண்ட்ரோல் இல்லாத உடம்பு, இதோட ஒருத்தன் பக்கத்தில் படுக்கிறத, அவன் பேர் புருஷனாக இருந்தாலும் எப்படி சார் அதை சகிச்சுக்கிறது? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் நம்மிடையே தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக கணவன் மனைவி உறவை பற்றி பேசும்போது சார், இந்த உறவில் அந்த விவாகரத்து, டிவோர்ஸ் அப்படின்றது 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமை தான். எப்போ செட் ஆகலையோ அப்போ டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு பிரிஞ்சிடலாம், அது உரிமை. ஆனால் இந்த ஒரு உரிமை எப்போ வினோதமாக பார்க்கப்படும் அப்படின்னா, ஒரு திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து ஒரு 50 வயசுக்கு மேலே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு இது மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான பார்வை இப்போ இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இது தொடர்பாக நீங்கள் இந்த மாதிரி கேஸ்லாம் டீல் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு என்ன தீர்வு கொடுத்துருக்கீங்க சார்? 60 வயது அம்மா, அம்மான்னு தானே சொல்லணும். 60 வயது அம்மா. 60 வயது அவங்க கணவர்கிட்டருந்து பிரியணும், டிவோர்ஸ்க்கு தான் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்டேன். ஏதோ எனக்கு நம்ம யோசிக்கிற விதம் தப்போ அல்லது சரியோ ரெண்டுமே எனக்கு தெரியல, கேட்டுக்குவோம் அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன் டிவோர்ஸ்? திருமணமானப்போ ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க. என்னென்ன எனக்கு லவ் எல்லாம் நான் பண்ணல. நான் யாரையும் எனக்கு இந்த திரும்பி பார்க்குறது போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட். படிச்சுட்டு இருக்கும்போதே என்னை இந்த பையன் நல்ல பையன், கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. ரொம்ப 20 வயசு. ஆமாம், கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியில் நிறுத்தி பண்ணிக்க சொன்னாங்க, செஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்பா சொன்னால் சரி, அவ்வளோதான். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பழக்கமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. முதல்ல குடிக்க ஆரம்பிக்கிறது எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. ரியாக்ட் பண்ணேன், ஒன்றும் பேச முடியல, அமைதியாகிட்டேன். அப்புறம் தம் அடிக்கிறாருன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த கஞ்சா, புகையிலன்னெலாம் ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் போடுவார்னு தெரிஞ்சது. இது ஒரு பக்கம். அப்புறம் அவருடைய எண்ணங்களே சீர்கெட்ட எண்ணங்கள். இன்னொருத்தனை எப்படியாவது கெடுத்துடணும், அவனை எப்படி அழிச்சிடணும், இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரியான ஒரு மனிதர் என்ன அப்படின்னு தான் இருந்தேன். வேறு வழியே இல்லை. அந்த வயதுக்கு உண்டானது எங்களுக்கு 2 குழந்தைங்க. குழந்தைங்களாம் இன்றைக்கி பெரிய ஆளுங்க. இப்போ என்ன உங்களுக்கு 60 வயசுன்னா 25 ஒரு குழந்தை, 27 ஒரு குழந்தைன்னா அவங்களும் இப்போ கிட்டத்தட்ட 35-40களில் இருப்பாங்க, 35-30களில் இருப்பாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையும் திருமணம், குழந்தைகள், அப்படிலாம் வந்தாச்சு. ஆனால் இது எதுவும் மாறல கணவர்கிட்ட. நான் அடிக்கடி சொல்லுவேன் அவர்கிட்ட, கொடுத்து வச்சவருங்க நீங்கள் என்னவா வாழறீங்களோ அப்படி வாழறீங்க. நான் என்னவா வாழணுமோ அப்படி வாழ முடியாமல் ஆனால் வாழறேன். அப்போ நீங்கள் தானே கொடுத்து வச்சவர். இவ்வளவெல்லாம் பேசினேன், இப்போ என்னால் முடியல, பாய் சொல்லலான். சரி பாய் சொல்லுங்கள், யார் உங்களை தடுத்தா? இல்லை, அதான் நான் செய்கிறது சார். நீங்கள் பாய் சொல்கிறதுன்னு முடிவு எடுத்தா 60 வயதில் சரியாக தானே இருக்கும். இல்லை, ஒருவேளை பேர பிள்ளைகள்
இப்போ நீங்கள் மகன்கள்னு யோசிச்சு தான் 40 வருஷம் போச்சு. இப்போ பேரப்பிள்ளைகள்னு யோசிச்சு இன்னொரு 25 வருஷம் போகணும். இது எங்கேருந்து வருது? ஏன் பேரப்பிள்ளைகள்னு ஆரம்பிக்கிறீங்க? மகன்கள்னு ஆரம்பிச்சிங்களே இப்படி ஒரு காலகட்டத்தில். சார் ஒரு 5 வருஷத்துலேயே இவரை விட்டுட்டு போயிடணும்னு நினச்சேன் சார். ஆனால் மகன்களை நினச்சி மகளை நினச்சி இது சரியாக வராதுன்னு இருந்துட்டேன். இப்போ அதே தானே பேரப்பிள்ளைங்களுக்கு செய்கிறீங்க. அப்போ இன்னொரு 20 வருஷத்துக்கு நீங்கள் தயாராகிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு 20 வருஷத்துக்கு அவர் தப்பு பண்ணவும் அலோவ் பண்ணுறீங்க. ஃபைல் செய்யணும். நீங்கள் சொல்கிற நான் 60 வயதில் உங்களை நம்புகிறேன். நீங்கள் கணவர் தப்பு நான் சரின்னு சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, அது இல்லை, நான் உண்மையாக நடந்தது தான் சொல்கிறேன். சரி, இப்போ அவர்கிட்ட கேட்டால் உங்கள் சைடு ஒரு தவறு சொல்லுவார்ல, அது என்னவாக இருக்கலாம்? நான் கொஞ்சம் பேசுவேன். எப்போ பேசுவேன்னா, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு வந்தால் எனக்கு அந்த கோவத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுவேன். மற்றபடி நான் யதார்த்தமாக ரொம்ப அவங்க அமைதியாக ரொம்ப தன்மையாக தான் இருக்காங்க. தன்மையாக தான் நான் இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். ஆனால் எனக்கு இது அநியாயம், கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அதெல்லாம் அப்படிதாம்மா விடுமா, எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அதெல்லாம் அப்படிதாம்மா விடுமா. இந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு வார்த்தை இருக்கே சார், அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. அது 40 வருஷமாக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சார், இதுக்கு மேலே எங்கேருந்து பண்ணுறதுன்னு. சரி, ஃபைல் பண்ணுங்கள், நாளைக்கு பண்ணிவிடுங்க. என்ன சார், நான் கவுன்சிலிங் ஏதாவது நாளைக்கு பண்ணிவிடுங்க. அதுவே கவுன்சிலிங் தான், நாளைக்கு செஞ்சுருங்க. நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்க? நான் செய்கிறது சரின்னும் தோணுது, நான் செய்கிறது தவறுன்னும் தோணுது. சரி, செஞ்சுருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து. ஆமாம். இல்லை சார், நான் சரின்னு செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது யோசிக்கணுமா? கரெக்ட். இப்போ கேட்குறது கரெக்ட். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, சரின்னு செய்ய போகிறீங்க. முதல் கேள்வி, ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கீங்க நீங்கள்? ஃபினான்ஷியலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்ததும் இருக்குது. நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதில் வந்த பணத்தை ஒழுங்காக சின்சியராக சேமித்து வச்சுருக்கேன். அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒன்றும் அதாவது நான் ஒற்றையாளாக இருக்கேன், பசங்கள்லாம் இருக்காங்க, இருந்தாலும் நான் என்ன ஒற்றையாளன்னு தான் நினைக்கணும். ஒற்றையாளாக இருக்கேன், என் வாழ்க்கைன்னா நான் வாழ்ந்துருவேன். ஒன்றும் ரைட், டன். கணவன் மனைவி உறவு, நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசவா அப்படின்னு கேட்டுட்டு தான் பேசேன். அவங்களும் எஸ் சொன்னாங்க. கணவன் மனைவி உறவு, அந்த ஒரு ஈர்ப்பெல்லாம் முடிஞ்சதா இன்னும் இருக்கா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். அதெல்லாம் 2வது குழந்தை பிறந்தோடனே அதெல்லாம் எல்லாம் ஓவர். ரைட். அந்த கணவன் மனைவி உறவுக்கே உண்டான ஒரு லவ், கேர், நமக்கு ஒருத்தங்க இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லி அப்படின்னோடனே அழுதுட்டாங்க. அப்படியெல்லாம் தேவைப்படணும் சார். ஆனால் வெறுத்து போச்சு சார். அதெல்லாம் எனக்கு இப்போ அது அந்த பட்டு போன மரத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான். அதெல்லாம் எனக்கு இவர்கிட்ட எதிர்பார்த்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். ரைட். ஹெல்த் எப்படி இருக்குது? ஹெல்த் நல்லாயிருக்கு சார். ஹெல்த்து நான் இவ்வளோ வருஷத்தில் நான் ஒரு விஷயம் ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னா அது ஹெல்த்து சார். சரியாக கொண்டு வந்திருக்கேன். ரைட். ஹெல்த்து கரெக்டாக இருக்குது, ஃபினான்ஸ் கரெக்டாக இருக்குது. வேறு இப்போது என்ன ரிட்டையர்ட் லைஃபாக வேலைக்கு போய்ட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. ஆமாம், ரிட்டையர்ட் லைஃப் சார். ஆனால் நான் டிவோர்ஸ் செய்கிறதுக்கு அப்ளை பண்ணால் ஒரு இடத்துல பேசியிருக்கேன். அங்கே நான் அவங்க இப்போவே வர சொல்கிறாங்க, நான் தான் வெயிட் பண்ணுறேன். போனால் அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு 40-50,000 அளவுக்கான ஏர்னிங்காக இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட். மகன்கள்கிட்ட இதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? பேசினேன். பையனும் பொண்ணும் உன் விருப்பம்மான்னு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தையில் 60 வயசுமா உனக்கு சின்ன குழந்தை இல்லை, உனக்குலாம் சொல்ல முடியாது, ஸோ உன் விருப்பம் அப்படி. சரி. பேரப்பிள்ளைங்க இந்த மாதிரி பிரியறது அப்படிலாம் வந்தால் பேரப்பிள்ளைங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு தேவையில்லை. ஆனால் பேரப்பிள்ளைகள் அவங்க அப்படின்னு இல்லை. பேரப்பிள்ளைங்களுக்கு பையன் அம்மாவும் அதாவது பாட்டியும் தாத்தாவும் வேறு வீட்டில் இருக்க போகிறாங்க, நம்ம போய் எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஆனால் அவங்க வேறு வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். பேரப்பிள்ளைங்க ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நாளைக்கு ஃபைல் பண்ணுங்க. இல்லை, நான் ஃபைல் பண்ணிவிட்டு அவருக்கு ஏதாவது இந்த பாருங்கள், ஒன்று அவர் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள், வாழுங்க. ஒருவேளை நீங்கள் நகர்ந்ததுக்கு பிறகு அவர் இந்த பழக்கங்கள்லாம் நிறுத்தக்கூடும். என்ன பயம் வரும் அவருக்கும். யாரும் இல்லைல்ல பார்த்துக்கிறதுக்கு. இப்போ தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடந்தால் நீங்கள் காலையில் ஆமாம் சார் வாந்தி எடுத்துருவார் சார், நான் தான் சார் க்ளீன் பண்ணுவேன். கிளியர் ஆகிட்டாங்க.
சரி நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், சொல்லிவிட்டு செய்யுங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு செய்யுங்க, முதல்ல கோடு காமிச்சேன், இப்போ சொல்லிடுவேன் அப்படின்னு. சரி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், சொல்லும் பொழுது மாறுகிற கணவர்கள் நிறைய. அப்படி அவர் ஒரு வேளை மாறினார்னா அந்த சிம்டம்ஸ் ஏதாவது தெரிந்தால் யோசிங்க. சொன்னாங்க 3 மாதம்தான் தலைவர் எல்லாத்தையும் நிறுத்துறாரு. இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, நீங்கள் எனக்கு மகன் மாதிரி, 60 வயசு அவங்களுக்கு, நீங்கள் எனக்கு மகன் மாதிரி, நீங்கள் ஏன் சார் என் வாழ்க்கையில் முதல்லே வரல? இதால்கிட்ட ஒரு 25-30 வயசுலேயே நான் சொல்லியிருந்தேன்னா இந்த 30 வருஷ வாழ்க்கையும் எனக்கு கிடச்சிருக்கும், இந்த ஆளும் திரும்பி தொலைச்சிருமா? தெரியல, இப்படி பயம், இப்படி சொல்லலாமா, சொல்ல முடியுமா? சொன்னால் தனியாக வாழ்ந்தால் மகன்லாம் என்னாவான், மகள் என்ன ஆவாங்க? இப்போ கூட நான் பேசும்போது பேர பிள்ளைங்க என்னாகும்? யாரும் இன்னும் எல்லாம் வளருவாங்க. அதெல்லாம் வந்து போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில் படிப்பு இல்லாதப்போ, பொருளாதார ரீதியாக சார்ந்திருந்தப்போ வேறு வழியே இல்லாமல் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தது. வேறு வழியே இல்லாமல் சகிச்சுட்டு வாழ்ந்தது தான் குடும்ப வாழ்க்கைன்னு யார் சொன்னா? குடும்ப வாழ்க்கைன்றது சிறப்பாக வாழ வேண்டியது. சரியாக வந்தால் வாழணும், இல்லையா பாய் சொல்லிட்டு சிறப்பாக வாழணும். பாய் சொல்லிட்டு போய் அழறதில்லை, பாய் சொல்லிட்டு சிறப்பாக வாழணும். அதாவது இந்த மனைவியை இழந்துட்டனே அல்லது இந்த கணவரை இழந்துட்டனேன்னு நினைக்கணும், அப்படி வாழ்ந்துடணும். ரொம்ப ஆச்சரியம் சார், இதுதான் மருந்தா? ஸ்ட்ராங்காக சொன்னேன், 3 மாதம்தான், எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுன்னாரு. ஒன்றா மாறிக்கிட்டே வந்துட்டார். அவர் நினச்சா நிறுத்திடுவாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். முதல் முறையாக அவரே நினச்சா அவரே நிறுத்துறாரு. அப்போ மருந்து எது? இப்போ எவ்வளோ நாள் கெடுத்தது யாருன்னு நான் சிரிக்கிறாங்க. ஏன் சார், நான் எனக்கே கில்ட்டாக இருக்குது, நீங்கள் வேறு. அதாவது இவ்வளோ நாள் கெடுத்ததுன்னா நீங்கள் கெடுக்கணும்னு கெடுக்கல, சகிச்சுக்கணும்னு கெடுத்தீங்க. இது பண்ணால் சகிச்சுக்கலாம் அப்படின்னு. நிறைய நேரங்களில் நான் திரும்ப இந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், ஐ வில் ஃபைல் அ டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிற அன்னைக்கு மறுநாள் காலையில் டிவோர்ஸ் ஆக போகிறதில்ல. நான் இன்றைக்கி டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சிடுறீங்க. சொல்லி பூச்சாண்டிலாம் காட்டாதீங்க. அது இன்னும் செஞ்சால் செய்யணும், சொன்னால் செஞ்சிடணும். சொல்கிறீங்க, ஃபைல் பண்ணுறீங்க, அங்கேருந்து 60 நாள் 90 நாள் 120 நாள் 2 வருஷம் 1 வருஷம் என்னமோ ஆகும். நிறைய ஆண்கள் இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடுறேன். இந்த ப்ராசஸ்லேயே சேஞ்ச் ஆவாங்க. முதல் தடவை கோர்ட்டுக்கு வந்ததும் வீட்டில் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நான் இனி எதுவும் பண்ணல, நம்ம போய் நாளைக்கே வைப்போம், எனக்கு அங்கே வந்து நிற்கிறது எனக்கு உயிரே போகுது அப்படின்னு சொன்ன கணவன்கள்லாம் உண்டு. நான் பாருங்க, கணவர்கள்லாம் உண்டுன்னு சொல்கிறேன், மனைவிகள்லாம் உண்டுன்னு சொல்லலை. ஏன்னா அவ்வளவு எளிதாக ஒரு மனைவி வந்து டிவோர்ஸ்ன்ற இடத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க வராங்கன்னா வேற இதுக்கு மேலே முடியலன்னு அர்த்தம், சகிக்க முடியலன்னு அர்த்தம். அல்லது டூ ஏர்லியாக வருவாங்க, கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆச்சு அப்படின்னு. அது இன்எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஏதாவது ஒரிஜினலாக உண்மையாக சில கஷ்டங்கள் இருக்குன்னா அதை யோசிக்கலாம். யோசிச்சு பாய் சொல்கிறது தான் கரெக்ட். அவன் ஆணே இல்லை, அல்லது அவன் ஆண் சரியில்லை, அல்லது என்னை வந்து வேறு விதமாக டார்ச்சர் பண்ணுறான், இன்னும் பணம் கேட்குறான், இன்னும் நகை கேட்குறான், செக்ஷுவலாக டார்ச்சர், இப்படிலாம் ஏதாவது இருந்தால் 1 வாரம் என்ன 1 நாளில் கூட பாய் சொல்லலாம். அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சார், பொதுவாகவே ஒரு வார்த்தை இருக்குது சார், மனிதர்கள் வந்து பட்டாதான் திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க சார். ஆனால் நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் தான் திருந்த வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, நம்மளோட இயல்பே பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்றது தான். ஆனால் நம்மளால தான் பிரச்சனைன்னு தெரியாது. அதுவும் இருக்குது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை பற்றி, இப்போ இவங்க அப்பா வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாருல இந்த அம்மாவை, அவர் ஏன் வந்து மாப்பிள்ளைகிட்ட வந்து இந்த பழக்கங்கள்லாம் இருந்தால் என் பொண்ணுக்கு பிடிக்காது, உங்கள்ட்ட இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் இந்த திருமணம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்லலை? அதுக்கு 2 காரணம். ஒன்று, பொண்ணுக்கு இப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதான். பொண்ணு திருப்பி கேட்க மாட்டேன், ரொம்ப அதெல்லாம் கேட்கும் அப்படி. இன்னொன்று, அப்படி கேட்குற தைரியமோ தன்னம்பிக்கையோ அவங்கள்ட்ட இருக்காது. மேபி அவங்களும் ஏதாவது பழக்கங்கள் வச்சுருக்கலாம். இப்போ நம்ம என்ன யோக்கியம்? அப்படிதான். அதாவது தவறை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுற மனிதர்களை பார்த்தீங்கன்னா
அநேகமாக அவங்க அந்த தவறினுடைய வேறொரு பகுதியை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கப்பல் இருக்காங்கல்ல சார், இதை மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப பல ஆண்டுகள் கழிச்சு டிவோர்ஸ்லாம் ஃபைல் பண்ண வருவாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்க பசங்க எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பசங்க ஏற்றுக்கணும், சமுதாயம் ஏற்றுக்கிறது ரெண்டாவது பட்சம் தான். ஃபர்ஸ்ட் அந்த பசங்களுக்கே தாங்க முடியாது. ரொம்ப ஆப்வியஸான ஒரு பார்வை. 40 வயசு 45 வயசு 50 60 70ன்னு இந்த சீனியர் சிட்டிசன் வரை போய் டிவோர்ஸ் நடக்குதில்ல, அவங்கெல்லாம் ஓரளவுக்கு உண்மையான காரணங்களாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சொசைட்டியில் தான் நம்ம வாழ போகிறோம். எங்கே உங்கள் வீட்டுக்காரர் வரலன்னு நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்கே உங்கள் மனைவியை காணோன்னு அவரையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்னு அவங்க நினைக்கிறப்ப தான் அவங்க ஃபைலிங்னு பேசுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம ரொம்ப ஓவராக கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பசங்களால் தாங்க முடியாதுல்ல சார், இப்போ பெரியறாங்களே அப்படின்னு பார்த்தா. ஆரம்ப காலத்தில் ஓகே, பசங்க பெரிய ஆளாக தலையெடுத்து வந்ததுக்கு பிற்பாடு அம்மாவுக்கு நடக்கிற அநியாயங்களை விடக்கூடாது. அப்போ விடாமல் உட்காந்துருந்தா இப்போ கஷ்டப்பட்டது அதில் என்ன பிரயோஜனம்? என்ன செஞ்சுட்டு இருந்தோம் நாம்? சார், ஒரு வீட்டில் ஒரு பையன் தலையெடுத்து வரான், 22 23 வயசு ஆகுது அவனுக்கு. இப்போ அப்பா வந்து அம்மாவை டார்ச்சர் பண்ணுறத பார்க்குறான். இப்போ கூட அவன் பேச மாட்டான்னா இவன் என்னவா நம்ம வளர்க்குறோம் இவனை? அவன் பேசுவான், இப்போ பேசிடணும், மஸ்ட். அப்பயே பேசியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு வராது. வந்திருக்கு. இந்த இந்த ஒரு சகிச்சுக்கிட்டு வாழறது அப்படின்றது அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நான் இந்த ஜியோ ஸ்டாரில் ஒரு ஐ திங்க் கிரிமினல் ஃபைல்ஸா ஏதோ ஒன்று ஒரு ப்ரோக்ராமில் இந்த மிஸ்ரா அட்வொகேட் வருவார். அவரோட ஒரு இதில் ஒரு சீரீஸ் நிச்சயமாக இந்த மாதிரி, அதாவது வயதானவங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலும் பார்க்கணும். அதில் வந்து மனைவியினுடைய விருப்பத்துக்கு மாறாக உறவு கொள்வது நடக்கும். அதனால் அவங்க வந்து கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி கதை போகும். அடிப்படை என்னென்னா, இப்போ அதை வந்து ஒரு கோர்ட்டில் அதை விவாதிக்கும் போது இதுக்காகவா அப்படின்னு தான் எல்லோரும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், அது தவறு, மனைவியோட விருப்பம் அதில் இல்லை அப்படின்னா அதை செய்யக்கூடாதுன்னு புரியறதில்லை. இதுக்காக போய் யாராவது ஏதாவது அப்படின்னா அது விருப்பம் இல்லை, அவ்வளோதான். நம்ம தட்டு வச்சு சாப்பிட்றோம். இந்த தட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு, ஒத்துக்குவோமா? எந்திரிச்சு போயிடும். ஆனால் மனைவி இந்த மாதிரி எந்திரிச்சு போக முடியாது, அந்த சாப்பிட்றதையும் ஒத்துக்க முடியாது. என்ன கொடுமைன்னா இந்த சாப்பிட்ற ஆள்கிட்ட சிரித்து சிரித்து பேசணும். இது என்ன வாழ்க்கை? இது அது அந்த அந்த சீரீஸில் வந்து இந்த லாஸ்ட் எபிசோடில் தான் அந்த மனைவியாக இருக்கிறவங்க பேசுவாங்க. அது வரை பேச மாட்டாங்க, அதை தான் பேசுவாங்க. தனக்கு என்ன நடந்ததுன்னு பேசுவாங்க. அதை கேட்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையன்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. அவங்க நோன்னு சொன்னால் அது நோ தான். அதையும் மீறி அவங்களுக்கு ஏதோ செய்யறதுன்றது தான் அப்புறம் பிரச்சனையாகிடுது. அப்போ அம்மா வந்து சொல்கிறாங்கன்னா, ரைட்மா, நீ வந்து சின்ன குழந்தை இல்லை, உனக்கு தெரியும். அது எங்கள் அம்மா அப்பா அப்படி சொன்னாங்க, எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு, சும்மா போய் எல்லாம் ஒன்றா இருங்க இந்த வயசில் போய் அப்படின்றது இருக்குல்ல, அது இன்னும் தண்டனை. அதுக்கு பதில் எனக்கு தெரியல, அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பையனா பொண்ணா நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், 2 பேரையும் பார்த்துக்குவோம், தனித்தனியாக இருங்க, நோ இஷ்யூ, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம், உங்களுக்கு என்றைக்கு மனசு மாறுதோ நாளைக்கு 2 பேரும் திரும்ப சேர்ந்துங்க. அப்படி பேசுறது இருக்குல்ல, அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி சார், இப்போ இந்த மாதிரி நிறைய கப்புள்ஸ் இருப்பாங்களா சார், அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஏஜ்டாகி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுற வரைக்கும் இந்த பசங்க நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டிருக்கலாம், பட் தட்டி கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த தட்டி கேட்காம இருக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல, அது ஆண் மகனாக இருந்தார் அப்படின்னா அப்பாவை எப்படி கேட்கலான்ற ஒரு பயமா, இல்லை ஆண் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையா? அதே பெண் இருந்தாங்க அப்படின்னா அதே ஒரு பயம் இருக்கலாம் அப்பா மீது, திருப்பி கேட்டால் நம்மளே தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, இல்லை பெண் இப்படி தான் அப்படின்ற ஒரு மனநிலை இருப்பாங்க. இல்லை, அப்படி இல்லை. நாம் வந்து எது சரின்னு இன்னும் நாம் வாழலை.
அப்பா பண்ணுற மாதிரி தப்ப நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அதனால் அதை வந்து அதனுடைய இம்பேக்டே நமக்கு தெரியாது. ஒரு மனைவி பேசும்போது சொன்னாங்க, அதாவது இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா சார், எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஆல்கஹால் ஸ்மெல், நான் முற்றும் வெறுக்கிற அல்லது முகம் சுளிக்கிற ஸ்மோக்கிங் ஸ்மெல், நிலை தடுமாறிய கண்கள், கண்ட்ரோல் இல்லாத உடம்பு, இதோட ஒருத்தன் வந்து பக்கத்தில் படுக்கிறத, அவன் பேர் புருஷனாக இருந்தாலும் எப்படி சார் அதை சகிச்சுக்கிறது, இது எப்படி சகிச்சுக்கிறது? அப்போ இந்த கணவர், இப்போ நான் சொல்கிற கணவர், இந்த அம்மா சொன்ன கணவர், அவங்க அப்பா பண்ணுற தப்பு போய் எப்படி கேட்பார்? இவர் டிசிப்ளின்டாக இருக்காருன்னு வைங்களேன். இந்த மனைவி என்ன இல்லை, மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அப்படின்னு வாழறவராக இருந்தால், ஏதோ ஒரு இடத்துல அப்பாவோ அம்மாவோ எதிரில் இருக்கிறவங்களுக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அவர் கேட்டுருவார். அது எப்படி எல்லாரும் முன்னாடியும் அப்பாவை நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு அம்மாட்ட கேட்டுருவார். அது எப்படி எல்லாரும் முன்னாடி நீங்கள் அம்மாவை அப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு அப்பாவை கேட்டுருவார். கேட்கணும். அடுத்த தலைமுறைக்கு அநேகமாக இது தேவைப்படாது. நம்ம தலைமுறையிலேருந்து இப்போ வந்திருக்கிற தலைமுறை இருக்கு இல்லையா, அதுவும் பேரப்பிள்ளைகள் 2040கள் 50களில் இருக்கிறதுக்கெலாம் இது தேவைப்படாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இப்படி இதை பார்த்து வளர்கிற நிலைமைக்கெல்லாம் எங்கள் அம்மா வந்து 25 வருஷமாக எங்கள் அப்பாவை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் இருக்காது. எங்கள் அம்மா பார்த்தாங்க, சரியில்லை தூக்கி போட்டு வந்துட்டாங்க, நான் எங்கள் அம்மா கூட தான் வளர்ந்தேன், நல்லா தான் இருக்கேன்மா. அதனால் இதுதான் லாஸ்ட்டு தலைமுறை, இந்த சகிச்சுக்கிட்டு வாழறதெல்லாம். இதோடவாவது முடியணும். நீங்கள் இப்போ தான் இன்னொருத்தி வீட்டுக்கு போயிட்டு நேராக இங்கே வந்து படுக்கிறாருன்றதை எப்படி ஒரு மனைவியால் ஒத்துக்க முடியும்? நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அது சாப்பிட ஒருத்தங்க யார் என்னன்னே தெரியல, அவன் பாட்டுக்கு வந்து உட்காந்து அதை எடுத்து சாப்பிட்றான்னா அதுலேயே வாந்தி எடுக்கிறான், அவன் உடம்பு ஸ்மெல் தாங்கலை, அப்பப்போ போய் இன்னொரு தட்டில் வேறு சாப்பிட்டு வரான், பக்கத்தில் இன்னொரு தட்டில் போய் சாப்பிட்டு வரான். நீங்கள் அவனை எதிர்த்தும் பேச முடியாது, அவன் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்குவான். இது என்ன லாஜிக் இது? பேசணும். நிறைய நேரங்களில் வாழ்க்கைக்கான புரிதலே நிறைய பேருக்கு இல்லை. ஆமாம், சொல்லணும். அப்போ அப்பாவோ அம்மாவோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் முடியலைன்னு சொன்னாங்கன்னா, சரி அது நாம் இதை கையில் எடுத்துருக்கணும், எடுக்கல, அட்லீஸ்ட் அவங்களாவது ஒரு முடிவுக்கு வராங்கன்னு அது ஒரு முறையை நோக்கி போகணும். அது அப்படி போகும்போது அப்பா மாறுறாங்க அம்மா மாறுறாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து, அது அவங்க சாய்ஸ், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் போகணும். நம்ம வந்து இந்த வயசில் அதுக்கு மேலே என்ன அப்படின்லாம் பிளாக் பண்ண. அப்போ நீ 75 வயசானாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் அப்படி தான் இருப்பார். ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் வேணும். உலகம் என்ன நினைக்கும் அப்படின்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் பெரும் அநீதி. நான் ஒரு அவங்கள என்ன சொல்கிறது, அம்மா அப்பான்னு தான் சொல்லணும். அந்த அம்மாவுக்கு வந்து 62 வயசு, சாரி அவருக்கு 62, அந்த அம்மாவுக்கு 57. சார் இப்போ போய் களைச்சிட்டு வந்தேன் சார், இந்த ஆள் தாங்க முடியல சார், இந்த ஆள் தொந்தரவுன்னு. அப்போ சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க வேண்டான்றாங்கன்னா, இந்த 57 62 வயசில் கூட நான் அதை புரிஞ்சிக்க மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீ யார்? நீ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபாதர், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மதர், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஏஜ், ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கோயிங் டு டை சூன் டசன்ட் மீன் தட் அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கு. அப்படிலாம் இல்லை, கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். ஹூ வில் cry when you die, ராபின் சர்மா. அதை படிக்கணும், அந்த புக்கை படிக்கணும். இந்த புக்கை படித்தா இப்போ நாம் பேசுகிற இந்த உணர்வுகள் புரிய ஆரம்பிக்கும். அது ரொம்ப லிட்ரலாக அது என்ன கேட்குது, நீ செத்துட்ட, நீ சாகும்போது உன்னை சுற்றி எவனோ இருந்து அழுவான்ல, அவன் யார் அப்படின்னு கேட்குது. அதில் நிச்சயமாக கணவர் இருக்கணும். மனைவி இருந்தால், கணவர் இறக்குறாருன்னா மனைவி அங்கே நிற்கணும். அதெல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாருங்க அவர், நான் செத்தா கூட வரமாட்டாருங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை எனக்கு புரியல, என்னத்துக்குன்னு எனக்கு புரியல. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் காட்டுவாங்களே சார், ஒரு ஃபியூனரலில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, அப்புறம் ஹீரோ போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவார். ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து வயதானவர்கள் இதை பார்க்குறவங்களுக்கு, கணவர் தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா கணவருக்கும், மனைவி ஒரு வேளை தவறு செஞ்சுட்டு இருந்தால் அவங்களுக்கும். வயதானவர்கள் நான் சொல்கிறது 60 70 80களுக்கு சொல்கிறேன். சொல்ல தகுதி இருக்கான்னு எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எடுத்துக்காது அவங்க விருப்பம்.
சில மனிதர்கள் இன்று இறந்து 30 வருடங்கள் கழித்து புதைக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான அவங்க தான் யோசிக்கும். அதாவது தப்பு பண்ணும்போதே இறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது புதைக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது வந்துங்க 20 கல்யாணம் ஆச்சுங்க, 25லேயே சீன்னு விட்டு போச்சுங்க. இப்போ 80 செத்து போனாங்க. அந்த 25லேருந்து 80 இருக்குல்ல, 55 வருஷம். அது செத்தது 25ங்க, புதைச்சது 80 இல்லைங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான அவங்க தான் யோசிக்கணும். அப்புறம் அவங்க அப்படி யோசித்து வேண்டான்னு முடிவு பண்ணால் அதை ஹானர் பண்ணுற இடத்துல குழந்தைகளோ அடுத்த தலைமுறையோ நாமோ நம்ம போன்ற மனிதர்களோ. நான் இந்த அம்மாட்ட என்ன சொன்னேன், போய் உடனே ஃபைல் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். இவ்வளவு அநியாயங்களை செஞ்சிட்டு இருக்கிறவர் இப்போ ஒரு பக்கம் மட்டும் கேட்டு முடிவெடுக்கக்கூடாது கவுன்சிலிங்கில். அவர் வரமாட்டார். அப்போ இவங்க இந்த வயதில் என்கிட்ட போய் சொல்லி அவர் சரியில்லைன்னு சொல்லி இவங்க போய் ஃபைல் பண்ணுறதுக்கு என்கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது? 20களில் 30கள்னா கேரக்டரு, ஊர் உலகம் எங்களை பற்றி என்ன பேசும், அதெல்லாம் 60 65 அதெல்லாம் கடந்து தானே ஒருத்தங்க முதல்ல கிளம்பியே வருவாங்க பார்க்குறதுக்கு. எல்லா வழிகளையும் தாண்டி தான் ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தானே டிவோர்ஸ் பண்ணேன். ஸோ ஹூ வில் க்ரை வென் யூ டை, அந்த புக்கை படிக்கணும். அந்த புக்கை ஒரு வீட்டில் 30கள் 40களில் இருக்கிற பையனும் பொண்ணும் படிக்கும்போது 60 70ல் இருக்கிற அம்மாவும் அப்பாவும் படிக்கணும். அது அப்போ தான் அது என்னன்னு புரியும். எல்லாருமே இறக்க தான் போகிறோம், எல்லாம் இறக்க தான் போகிறோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எவ்வளோ படுத்திட்டு இறக்குறோம், 2 படுத்தல் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இறக்குறோம், எவ்வளவு சந்தோஷப்படுத்திட்டு இறக்குறோம். அப்புறம் இதை சொல்லும் போதே உடனே மற்றவங்களுக்கு யோசிக்கிறது. இப்போ கணவர் இதை கேட்டுட்டு இருக்காருன்னு வைங்க, கேட்டுக்க உனக்கு தான் சொல்றாரு. அதே மாதிரி மனைவி கேட்டா கேளுங்க உங்களுக்கு தான் சொல்றாங்க. சொல்லப்படுறது நமக்கு. இப்ப நான் அந்த இடத்துல உட்காந்து எனக்கு அவ்வளவுதான், இது யாருக்கோ இல்லை. கரெக்ட். அது புரிஞ்சா சரியா வந்துடும். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.